ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்பூன் எண்ணெய், பெருஞ்சீரகம், இப்போ கொஞ்சம் உள்ளி, கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகு, இஞ்சி, தக்காளி, கொஞ்சம் வத்தல், மல்லிப்பொடி. பதங்கினதை எடுத்து சைடில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய், பட்டை, ஏலம், கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் உள்ளி, நம்ம கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கு, கொஞ்சம் தண்ணி. இப்போ கொஞ்சம் இது வேகட்டும். வதக்கி வச்சதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. காய் இப்போ வெந்தாச்சு. மஞ்சள் பொடி போடுங்க, கொஞ்சம் கரம் மசாலா, அரை ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. அரைச்சி வச்ச அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, கொதிக்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இது தேங்காய், வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிக்கீரை.